அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றொரு பிறையொளி நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பேரின்பம். அல்ஹம்துலில்லாஹ். மனித உரிமைகளின் வெற்றி என்பது உண்மையான ஜனநாயகத்தில் தான் இருக்கின்றது. மனித உரிமை போராட்டங்கள், மனித உரிமைகளுக்காக பல்வேறு செயற்பாட்டாளர்கள் தங்களுடைய அனைத்து இன்ப துன்பங்களையும் தவிர்த்துவிட்டு இந்த நாட்டிலும் சரி உலகளாவிய ரீதியிலும் சரி போராடி வருகின்றார்கள். ஏன், எதற்கு இந்த போராட்டங்கள்? மனித உரிமைகள் என்றால் அப்படி என்ன? இன்றைய காலகட்டத்தில் எத்தனை தான் சமூக முன்னேற்றங்கள், டிஜிட்டல் முன்னேற்றங்கள் நடந்திருந்த போதிலும் பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள், சிறுபான்மையினர், அதேபோல் பொருளாதார ரீதியாக பின்தங்கி வாழ்பவர்கள் என்று பல்வேறுபட்ட தரப்பினரும் மனித உரிமை மீறல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றனர். அந்த மீறல்களை தடுத்து நிறுத்த சில செயற்பாட்டாளர்கள் நம் சமூகத்திற்கு நிச்சயமாக தேவை. அவர்கள் வெறுமனே மனித உரிமைகள் செயற்பாட்டாளராக மாத்திரமல்லாமல் அவர்கள் ஒரு பத்திரிகையாளராக, ஒரு அறிவுஜீவியாக, சமூகத்திற்கு உண்மையாக உழைக்கும் ஒரு பெண்ணாக, ஒரு தலைவியாக இருந்துவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய பிறையொளி நிகழ்ச்சியினூடாக அப்படியாப்பட்ட ஒருவரை தான் நாம் சந்திக்கவிருக்கின்றோம். அவர் திருமதி ரஸ்மியா அவர்கள். ரசீக் சஃபீலா ரஸ்மியா எனப்படும் இவர் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் மூமெண்ட்டின் பிரசிடென்ட் ஆஃப் உமன் எம்பவர்மெண்ட் ஸ்ரீலங்கா பதவியில் பணியாற்றி வருகிறார். மேலும் சவுத் ஏசியன் குரோனிக்கல் பத்திரிகையில் செய்தியாளராகவும், அதேவேளை டெசி டிவி அமெரிக்கா, டேஸ் உருது டிவி, டிடிவி, என்என் டிஜிட்டல் மற்றும் பிங்கோ மீடியா ஆகிய ஊடகங்களில் பத்திரிகையாளராக பணியாற்றி வருகிறார். 2010ஆம் ஆண்டு உன் வாசனையில் என் சுவாசம் என்ற கவிதை நூலை வெளியிட்டதன் மூலம் இலக்கிய உலகுக்குள்ளும் தன்னுடைய பதத்தினை பதித்துவிட்டார். வீர மங்கை விருது உட்பட பல்வேறுபட்ட விருதுகளை வென்ற நபரைத்தான் நாம் இன்று சந்திக்கவிருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரி. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். உங்களை பார்த்த உடனே எனக்கு முதலாக கேட்க வேண்டும் என்று தோன்றிய ஒரு வினா, எத்தனையோ துறைகள் இருக்கின்றது, ஏன் நீங்கள் இந்த மனித உரிமை செயற்பாட்டாளர், அதேபோல் இந்த மனித உரிமைகள் பற்றிய துறையினை தேர்ந்தெடுத்தீர்கள்? நாம் ஒரு துறையை தேர்ந்தெடுத்து விட்டால் யாராவது ஒருத்தர் நிச்சயமாக ஒரு ரோல் மாடலாக இருப்பார் இல்லையா? அதேபோல் அந்த ரோல் மாடல் என்ற ஒரு நபர் யாராவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்றாரா? அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் உங்களை இந்த துறையை நோக்கி இழுத்ததா? உண்மையிலே ரோல் மாடல்னு சொல்வதற்கு நான் யாரையுமே பின்பற்ற இல்லை. எனக்கென்று நான் ஒரு பாதையை அமைத்து கொண்டு நான் நேரான பாதையில் நான் மற்றும் அந்த பாதையில் செல்கிறேன். இன்னொருவருட பின்னால் சொல்கிற அளவுக்கு யாரும் முன்காட்டியாக எனக்கு சொல்ல முடியாது. அடுத்து மனித உரிமை இதை நான் தெரிவு செய்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. நான் சிறு வயதிலிருந்தே நான் யாருக்கும் பயம் இல்லை. ஒன்றாவது, எந்த இடத்துல எந்த தப்பு நடந்தாலும் அது யாராக இருந்தாலும் நான் அந்த பாடசாலை போகிற காலத்தில் கூட அதை தட்டி கேட்பேன். அப்படி பஸ்ஸில் நிறைய நான் பஸ்ஸில் தான் பாடசாலைக்கு சென்று இருக்கிறேன். அந்த டைமில் கூட பஸ்ஸில் நடக்கிற வன்முறைகளை கூட நான் தண்டிச்சு இருக்கிறேன். அது எனக்கு கூட நடந்திருக்கிறது. நானும் ஒரு பெண் பிள்ளைத்தான். அதனால் அப்படி இருக்கும்போது எனக்கு நான் ஓ லெவல் எக்ஸாம் எல்லாம் எழுதினதுக்கு பிறகு நிறைய மக்கள் என்னோட நல்ல நட்பாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட பிரச்சனைகளை பற்றி என்னைக்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ நான் அதுக்காக கூடிய தீர்ப்புகளை சொல்லி கொடுப்பேன், ஐடியாக்களை. அப்படி இருக்கும்போது சில அமைப்புகளோட தொடர்புகள் ஏற்பட்டேன். அப்போ சில பிரச்சனைகளை கொண்டு போய்த்து ஒவ்வொரு அமைப்புலையும் கொடுக்குறேன். நான் இதை அப்படி தீர்த்து வைங்க. பெண்கள் அமைப்புகள் நிறைய இருந்துச்சு. 2016, 17 அப்படி தொடர்பில் இருந்தேன். அப்போ அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்தோன்னே அவங்க மாத கணக்கில் அதை தீர்க்கிற மாதிரி இல்லை. உடனடி தீர்வும் இல்லை. வருஷ கணக்கு போனாலும் தீர்வு ஒன்றும் கிடைக்கல. அப்போ தான் நினச்சேன், இவ்வளோ பேர் வார நானும் இந்த நாட்டு பிரஜை தானே, எங்களுக்கும் உரிமைகள் இருக்கிற,
எங்களை யார் கட்டுப்படுத்துகிறா, எங்களுக்கு பேச தெரியுதா, அவங்களோட பிரச்சனையை தீர்த்து வைப்போம்னு சொல்லித்தான் நான் 2017 முதல் மദ്രസ பிரச்சனை ஒன்றும் போலீஸ் கேஸாக ஒரு 22 வயசு பெண்ணோட பிரச்சனை தான் முதலாக தீர்த்தது. தான் சொந்தமாக தனிமையில் நின்று தனியாக நின்று இந்த மனித உரிமைகளுக்காக ஒரு போராடிய. அப்போ போலீஸால கேட்டாங்க, நான் எந்த அமைப்பில் எந்த இதில் வைப்பேன். நான் சொன்னல, நானும் இந்த நாட்டு பிரஜை, அவங்களோட உரிமையை அவங்களால பேச முடியாமல் அவங்க வந்து என்னைக்கிட்ட முறைப்பாடு செஞ்சால் அந்த உரிமைக்காக நான் குரல் கொடுக்குறேன், அவ்வளோதான் என்ற பதில். நிச்சயமாக, அதாவது இந்த நாட்டு பிரஜையாக உங்கள் முதலாவது சேவையை தொடர்ந்து வைத்திருக்கிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று எந்த சேவை செய்தாலும் வெற்றியோடு தான் முடிவடைந்திருக்கிறது. தீர்வு காணாமல் எந்த ஒரு சேவையும் நான் செய்ததில்லை, எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்க போவதில்லை இதுவரைக்கும். நிச்சயமாக. ஆம் சகோதரி, அதேபோல் இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக ஒரு பெண் மனித உரிமை செயற்பாட்டாளரை சந்தித்திருக்கின்றோம். இதனால் நான் நினைக்கின்றேன், நாங்கள் பெண்களுக்கு இருக்கின்ற உரிமைகள், பெண்களுடைய சட்டங்கள் பற்றி கொஞ்ச நேரம் கலந்துரையாடலாம் என்று. ஏனென்றால் பெண்களுக்கு பல்வேறுபட்ட சட்டங்கள் பெண்களுக்கு சார்பானதாக இருந்த போதிலும் இந்த மனித உரிமைகள், அடிப்படை உரிமைகள் என்று வருகின்ற பொழுது பெண்கள் உண்மையாகவே இந்த சட்டங்களின் மூலம் பாதுகாப்பாக உணர்கின்றார்களா? ஒரு சில பெண்கள் வந்து உணர்கின்றன. இப்போ வந்து பெண்கள் உரிமையை பாதுகாப்பு சர்வதேச மரபுகள் சம்பந்தமாக தேசிய சட்டங்கள், அதால் வந்து பெண் உரிமைகள் பாதுகாக்கப்படுகிற. அது இல்லாமல் பெண்களுக்கு வந்து உண்மையிலே இந்த காலகட்டத்தில் வந்து கல்வி, பொருளாதாரம், அப்படி அடுத்த நீதி, அதுகளில் வந்து பெண்கள் வந்து பாதிக்கப்படுகிறாங்க. அவங்களுக்கு அதில் வந்து சட்ட முறைகள் மிச்சம் கிடைக்கல. அதுக்கு விழிப்புணர்வுகள் கொடுக்க வேண்டும், பெண்களுக்கான விழிப்புணர்வுகளை கொண்டு வர வேண்டும். அரசாங்க சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். பாதுகாப்பு சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் அது வந்து நடைமுறையில் வந்து செயல்படுவதில்லை. பெண்கள் வந்து நிறைய பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டாலும் வெளி உலகத்தில் வந்து அதை சொல்வதற்கு பயப்படுறாங்க. அதுக்கு உண்மையான காரணம் சோசியல் மீடியா ஃபெஸ்ட்டுக்கு. ஏனென்றால் சோசியல் மீடியாவுக்கு நான் சொல்ல வேணும், நான் லாஸ்ட்டு அதை சொல்லிக்கொள்கிறேன். சோசியல் மீடியாவில் வந்து ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை வந்து முழுமையாக அடையாளப்படுத்துகிறாங்க. அவங்களோட எதிர்காலத்தை பற்றி மனதில் அவங்களோட எதிர்காலம் ஒன்று இருக்கிற பெண்ணுக்கு அந்த எதிர்காலத்தை வந்து அவங்க நினைக்கிறதில்ல. உடனுக்குடனே அவங்களோட சோசியல் மீடியாவை வந்து ஃபேமஸ் பண்ணுறதுக்காக வேண்டி வீடியோவெல்லாம் எடுத்து அவங்கள முழு உறுப்போல அடையாளப்படுத்துகிறாங்க. அது வந்து தவறான ஒரு விடயம். அதனால தான் இன்றைய காலகட்டத்தில் பெண்களுடைய உரிமைகளும் ஒழிக்கப்படுகிறது. சில பெண்கள் அந்த பயத்தினால வெளியில் வருவதில்லை. நிச்சயமாக நீங்கள் சொல்வது போல் அந்த ஒரு தவறு ஒரு முறை நடந்து விட்டாலும் அல்லது அந்த பாதிப்பு அந்த பெண்ணுக்கு ஒரு முறை தான் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த சமூக ஊடகங்கள் ரீதியாக இந்த டிஜிட்டல் மீடியாக்கள் காரணமாக திரும்ப 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 உதாரணமாக எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. ஒரு பிள்ளையை அல்லது ஒரு மனிதனை காணவில்லை என்று ஒரு போஸ்டை போட்டுவிட்டால் 3 வருடங்கள் கழித்தும் அதே அந்த போஸ்ட் டிஜிட்டல் ஊடகங்கள் வழியாக சுற்றி கொண்டே இருக்கிறது. இதே போல்தான் நீங்கள் சொல்வது போல் அந்த குறிப்பிட்ட பாதிப்பு ஏற்படுத்தப்பட்ட அந்த பெண் 2-3 வருடங்கள் கழித்தாலும் சரி, எத்தனை காலங்கள் கழித்தாலும் சரி, மீண்டும் 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 அந்த பாதிப்பினை அவர் ஞாபகப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றார். அதே போல் சகோதரி, இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் முன்னேற்றம் அடைந்து விட்டார்கள், பெண்கள் இல்லாத துறைகளே இல்லை, இப்படியெல்லாம் பெருமையாக பேசி கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையாகவே பெண்கள் இன்றைய சூழலில் சுதந்திரமாக உணர்கிறார்களா? ஆனால் முழுமையான சுதந்திரம் இதுவரைக்கும் பெண்களுக்கு கிடைக்கவில்லை. முன்னேற்றங்கள் உண்மையிலே முன்னேற்றங்கள் வந்திருக்கிறது. பெண்கள் வந்து அவங்களோட முன்னேற்றங்கள் நிறைய இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு வந்து முழுமையான சுதந்திரம் இதுவரைக்கும் நாட்டில் கிடைச்சதில்லை. நாட்டில் இல்லை, சர்வதேச ரீதியாகவே யாருக்கும் முழுமையான சுதந்திரம் இல்லை. இன்று பாருங்கள், ஒரு பெண் வந்து தனிமையில் பாதையில் செல்ல முடியாத காலகட்டம். தனிமையில் வீட்டில் கூட வாழ முடியாது. பெண்களோட சிறு பெண் குழந்தை 2 வயது சிறு பெண் குழந்தையிலிருந்து 80 வயது முதியோர் வரைக்கும் தனிமையில் இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி பெண்களுக்கு சுதந்திரம் முழுமையாக கிடைத்திருக்கும்?
அவங்கள வந்து கல்வி பாதிக்கப்படுது பெண்களில். அவங்க தொழில் அவங்க வந்து செய்கிற தொழில்களில், அவங்களுக்கு தொழில் செய்கிற இடங்களில் வந்து அவங்க நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்குறாங்க. துஷ்பிரயோகங்களுக்கு அவங்க அப்படிப்பட்ட இதுவல்ல. அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணுக்கு வந்து உண்மையான சுதந்திரம் கிடைக்கிறன்னு சொன்னால் இரவு நேரத்தில் கூட அந்த பெண்ணுக்கு தனிமையில் பாதையில் நடந்து போக முடியும். பொருளாதாரத்தை தானாக எடுத்து சொல்லக்கூடிய சக்தி இருக்க வேணும். கல்வி முழுமையாக கற்க சுதந்திரம் இருக்க வேணும். அப்படி நிறைய சுதந்திரங்களை வந்து அடுக்கி வைத்து விட்டு எப்படி பெண்களுக்கு முழுமையான சுதந்திரம் கிடைத்தான்னு நாங்கள் சொல்ல முடியும்? நிச்சயமாக நாம் இலங்கை திருநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகம் முழுக்கவே இலங்கை ஒரு விடயத்திற்கு மிகவும் பிரசித்தி பெற்றிருக்கின்றது என்றால், இலங்கையில் உலக அளவிலேயே முதலாக பெண் பிரதமராக்கப்பட்டது நம் நாட்டில். இன்றும் நம் நாட்டின் பிரதமர் ஒரு பெண் தான். ஆனால் அரசியல் ரீதியாக பெண்கள் எந்த அளவுக்கு செயற்படுகின்றார்கள், அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் அவர்கள் அரசியலுக்குள் மிக இலவாக ஈர்க்கப்படுகிறார்கள் என்று கேட்டால் இலங்கையில் கூட நிச்சயமாக இல்லை. அதற்கான சட்டங்கள் இன்னும் முன்னேற்றப்பட வேண்டும் என்று நினைக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ். இன்னும் ஒரு கேள்வி, இன்றைய பெண்கள் இந்த டிஜிட்டல் ஊடகங்களை எவ்வாறு தங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக பயன்படுத்த முடியும், அல்லது டிஜிட்டல் துஷ்பிரயோகங்கள் ஏற்படும் பொழுது மனித உரிமை செயற்பாட்டாளராக நீங்கள் எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்கலாம்? இன்று வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து துஷ்பிரயோக பாதிப்பு ஏற்பட்டால் அந்த பெண்ணை அடையாளப்படுத்தாமல் ஒரு விழிப்புணர்வாக மக்களுக்கு அதை எடுத்து சொல்ல முடியும். அதை எடுத்து சொல்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்கிறது நிறைய. அந்த இவங்க அடுத்தது வந்து தப்பு செய்தவரை வந்து அடையாளம் காட்டுவதிலும் ஒரு நன்மை இருக்கிறது. ஏனென்றால் அடுத்தவர்கள் அவரை பார்த்து அந்த தப்புகள் துஷ்பிரயோகங்களை கொஞ்சத்தை கட்டுப்படுத்த முடியும். ஏன் நாளைக்கு நம்மளையும் இது மாதிரி செய்து விடுவாங்கன்ற ஒரு பயத்தில். ஆனால் பாதிக்கப்பட்ட பெண் வந்து விருப்பம் இல்லாமல் செய்த ஒரு இது தானே, அவங்கள எதிர்காலத்தை மனதில் வைத்து அவங்களுக்கு நடந்த, இப்போ நான் சும்மா சொல்கிறேன், ஒரு கேண்டியை வைப்போமே, கேண்டியில் இப்படி ஒரு துஷ்பிரயோகம் ஒன்று ஒரு பெண்ணுக்கு நடந்த, ஆனால் கேண்டி மாவட்டத்தில் ஊர் சொல்லக்கூட தேவையில்லை, கண்டி மாவட்டத்தில் இப்படி ஒரு பெண்ணுக்கு இப்படி நடைபெற்றதுன்ட்டு அவங்களோட அந்த டீட்டெயில்ஸை போடலாம். அவங்களோட பேர் ஊரெல்லாம் இல்லை, நடந்த விடயங்களை போட்டால் அடுத்த பெண் மற்றவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. அது இப்போ வந்து அப்படி இல்லையே. அவன் உடனே போயிட்டு அந்த பெண்ணை வச்சு ஃபோட்டோ எடுத்து நடந்தது எப்படி, எங்கே நடந்த அந்த என்ன சொல்கிறான்னு தெரியலை, மீடியாவில் பேசுகிறது சரியானு கூட விளங்கல் எனக்கு. அந்த ஒவ்வொன்று அடிப்படையாக அவங்க வந்து அணுவாக எல்லாத்தையும் எழுதுகிறாங்க, மீடியாவில் போடுறாங்க வீடியோ எடுத்து. அப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து ஒழுக்கம் இருக்குது, வெக்கம் மானம் ஒன்று இருக்குதானே, கற்பு உண்டு. அப்போ அவங்க யோசிக்கிறாளே, நாளைக்கு நம்மட பெண்ணுக்கு இப்படி ஒன்று ஏற்பட்டால் ஒரு மீடியாவில் இது வந்தால் நாங்கள் எப்படி துடிப்போம். அது மாதிரி தான் எல்லா பெண்ணும். அவங்க எளிமையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், எந்த இனத்தை சேர்ந்தவளாக இருந்தாலும் பரவாயில்ல, பெண் தான். நிச்சயமாக. அதாவது ஒரு ஏனைய சமூகத்தினர் எல்லோருக்குமே முஸ்லீம் ஆகிய நாங்கள் எப்பொழுதும் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். எங்களுடைய மார்க்கத்தில் சொல்லியிருக்கின்றது, ஒரு தவறை இறைவனாக வெளிப்படுத்தாத விடத்து நாங்கள் அதை மறைத்து விட வேண்டும். ஆனால் மீண்டும் மீண்டும் ரகசியமாக அல்லது ஒரு மறைமுகமாக இடம்பெற்ற பல்வேறுபட்ட துஷ்பிரயோகங்கள், அந்த சம்பவங்கள் நீங்கள் குறிப்பிடுவது போல் அது வெறும் சம்பவங்களாக மட்டுமே வெளிப்படுத்தப்பட்டு அந்த நபர், அவர் சார்ந்த இடம், அவர் சார்ந்த குடும்ப பின்னணிகள் எதையுமே நாங்கள் வெளிக்காட்டாமல் சம்பவத்தினை மட்டும் சொல்லி இருந்தாலே சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கும் இல்லையா? அந்த வகையில் மனித உரிமை செயற்பாட்டாளராகவும் சரி, ஒரு பெண்ணாகவும் சரி, இந்த துறையில் என்னென்ன சவால்களை நீங்கள் சந்திக்கின்றீர்கள்? ஒன்று சவால்கள்டா நிறைய சந்தித்திருக்கிறேன். பெண்கள் பிரச்சனையிலையோ இல்லாமல் மனித உரிமை பிரச்சனையாக கூட. நான் கூட இந்த துறைக்கு வருவதற்கு முன்னாடி பெஸ்ட்டாக காலடி எடுத்து வைத்த உடனே நான் நிறைய சவால்கள், என்னையும் கூட ஒரு மனநோயாளின்னு கூட எழுதப்பட்டார்கள். ஆனால் அந்த சேட்டு தவளை போல் நான் எந்த ஒரு விமர்சனத்தையும் காதில் எடுத்துக்கொள்ளலை. நான் அப்பொழுது ஒரு செவிடாகத்தான் இருந்தேன். சேட்டு தவளை போல் இருந்ததனால தான் நான் இன்றைக்கு இந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறேன்.
அன்று அவங்களோட விமர்சனத்துக்கு நான் மனநோயாளின்றதுக்கு அதையெல்லாம் காதில் எடுத்து இதிலிருந்தால் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன். என்ன போன்று இன்னும் நிறைய பெண்கள் முன்னுக்கு வர வேண்டும். ஒரு காலகட்டத்தில் வந்து பெண்கள் அடுக்கி வைக்கிறார்கள் அவர்களுடைய கற்பை காரணம் காட்டி. அப்போ அந்த ஒரு காரணத்தாலும் பெண்கள் வந்து முன்னேற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற நிறைய பெண்கள் வந்து மறைமுகமாக இருக்கிறாங்க. அவங்களோட நல்ல டேலண்ட் இருக்கும், ஆனால் அதை வெளிப்படுத்த முடியாது. அவங்களோட சூழல் அப்படியாக்கும் அந்த அமைப்பில் அவங்க ஈக்கிறாங்க. அப்போ ஆனால் இப்போ பார்க்கும்போது ஆச்சரியமாகிக்கிற இப்புள்ள பெண்களை இப்புள்ள தலைமுறைகளை பார்க்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு தெரியும் தன்னுடைய கற்பை எவ்வாறு பாதுகாத்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையும் தைரியத்தாலும் அதை எல்லாம் உடைத்து அவர்கள் முன்னுக்கு வந்திருக்கிறார்கள். முன்னே காலத்தில் நாங்கள் கேள்வி கேட்டால் 3 கேள்விக்கு தான் விட சொல்லுவாங்க, 3 விட சொல்லுவாங்க. ஒழுக்கம் இது அவங்களோட. ஆனால் இப்போ உள்ளவங்கள்ட்ட போய்த்து ஒரு கேள்வி கேட்டால் அவங்க 2 விட சொல்லுவாங்க. என்னுடைய இலக்கு எது, நான் அதை அடையும் வழிமுறைகள் எப்படி. அதனால பெண்கள் வந்து இன்றைய காலத்து பெண்கள் ரொம்பவும் தூர நோக்கோடு இருக்கிறார்கள். யாருடைய விமர்சனத்துக்கும் பயப்படாமல் தைரியமாக இன்று நாட்டில் வந்து நடமாடுறாங்க. அதுவும் ஒரு சில பெண்கள், எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் பெண்கள். அது உண்மையிலே இது வந்து தொடர வேணும். இன்னும் வரும் தலைமுறைகளும் வந்து இது மாதிரி தைரியமான பெண்களாக வளர வேணும்னு ஆசைப்படுகிறேன். நிச்சயமாக, இன்ஷா அல்லாஹ். அதே போல பெண்கள் உரிமைகள் அல்லது எங்களுக்குண்டு ஒரு தனிப்பட்ட சுதந்திரம் வேண்டும் என்ற காலகட்டத்திலும் எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய நடை பாவனைகள், நாங்கள் பயன்படுத்துகின்ற மொழி, எங்களுடைய கலாச்சாரத்துக்கு உட்பட்டு நாங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை என்றொன்றும் இருக்கின்றது. அவைகள் அத்துமீறப்படும் போது நிச்சயமாக கேள்விகள் எழுப்பப்படத்தான் வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இன்றைய டிஜிட்டல் யுகத்துக்கே வந்து விடுவோம். இப்பொழுது பெண்கள் மட்டுமில்லாமல் இளைஞர்கள், யுவதிகள், குழந்தைகள் என்று எவ்வாறான மனித உரிமை பிரச்சனைகளை இன்றைய காலகட்டத்தில் முகம் கொடுத்து வருகின்றார்கள்? இளைஞர்கள் வந்து நிறைய பேர் வந்து தொழிலில் வந்து கொடுக்குறாங்க. சிறுவர்கள் வந்து உண்மையிலே கல்வியில், பெண்களும் கல்வியில் இருக்குது தான். நான் நிறைய பாடசாலைகளில் வந்து இப்போ 2 நாட்களுக்கு முன்னு கூட எனக்கு ஒரு பாடசாலையில் அந்த சிறுவர்களுடைய உரிமைகள் மீறப்படுவதை பற்றி கோள்கள் வந்து ஃபோன் வந்தாங்க. இதை எப்படி நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியும்னு கேட்டாங்க. ஒருத்தர் வந்து ஃபோன் செய்து அவங்களோட பிரச்சனையை சொன்னதால் எங்களால் தீர்க்க முடியாது. அவங்க வந்து எங்களுக்கு எழுத்து மூலம் தர வேணும். அடுத்தது அவங்க இறுதி வரைக்கும் எங்களோடு பயணிக்க வேண்டும். அப்போ தான் அதுக்கு ஒரு தீர்வு காணலாம். உண்மையிலே நான் பாடசாலையோட பேரை சொல்ல மாட்டேன், ஆனால் நான் அந்த சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் மற்ற பேரண்ட்ஸ் கூட பிள்ளைகளை பாதுகாக்க வேணும் என்ற ஒரு காரணத்துக்காக அவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். சரியாக இந்த கேஸ் வந்து எனக்கு வந்து இந்த வழக்கு வந்து ஒரு 4 நாளாக ஆகுது. ஒருவர் கால் எடுத்து அந்த ஊரில் உள்ள அமைப்பு செய்கிற ஒரு பெண் தான், அதுவும் கால் எடுத்து சொன்ன, மிஸ் இப்படித்தான் எமது பாடசாலையில் வகுப்புகளுக்கு போகிற மாணவிகளை அதிபர் மூலமாக துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது. ஒரு குட்டியை வந்து அதிபர் வந்து பைக்கில் ஏற்றி கொண்டு போகிறதுக்கு வந்து கால் பண்ணுறான். அந்த புள்ள வந்து தூரத்தில் இருந்து படிக்க வந்த கேள் உண்டு. அவக்கு போர்டிலிருந்து வெளியில் வர சொல்லி கோல் எடுத்து இருக்கிறான்னு சொல்லி அந்த புள்ள வந்து பாடசாலையை போக கவலைப்படுகிறான். ஒச்சொண்டு கொடுத்தான்னு சொன்னேன். அப்போ இப்படியாக இந்த விடயங்கள் எல்லாம் பாடசாலையில் நடைக்கும் போது ஒரு தாய் வந்து பெண் பிள்ளைய பாடசாலைக்கு அனுப்புறதுக்கு ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள இல்லையா. நான் பிள்ளைகள் வந்து எங்களோட பேரண்ட்ஸோட வந்து இருக்கிறத விட பாடசாலையில் தான் சார் டீச்சர்ஸ்மாரோட தான் கூடுதலான டைமை வந்து அப்போ அந்த பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய ஒருவரே அந்த பிள்ளைய வந்து உரிமையாக மீறப்பட்டால் எப்படி இருக்கும் நாடு? பாடசாலைகள் என்ன வழியாகும்? அப்போ பேரண்ட்ஸ் வந்து இதெல்லாம் கேள்விப்பட்டதுனால தான் பெண் பிள்ளைகளுடைய கல்வி வந்து பாதிக்கப்படுகிறது. இதால் நிச்சயமாக அதற்கான தீர்வாக நீங்கள் எதை
செய்து கொடுத்தீர்கள்? என்ன மாதிரியான ஒரு தீர்வு? தீர்வு செய்து கொடுக்குறதுக்கு அவங்க எந்த டீட்டெயில்ஸும் அவங்க அந்த புள்ள பயப்படுது. ஏனென்றா அவள் எக்ஸாம் எழுத இருக்கிற கேள் உண்டு.